ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழைன் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. எப்படி 2 லட்ச ரூபாய்க்கு நான் 5 பவன் பொருள் வந்து எடுத்தேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம வந்து தங்கம் ரேட் வந்து இன்றைக்கி எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 11,180 ரூபா. ஸோ 70 ரூபா தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்மியாக இருக்குது 70 ரூபா. அதே போல் 24 கேரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,197 ரூபா. நேற்றுக்கு இன்றைக்கும் 76 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. அதே போல் சில்வர் பார்த்தோம் அப்படின்னா 163 ரூபா. நேற்றுக்கும் இன்றைக்கும் 2 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நான் எப்படி வந்து எடுத்தேன் அப்படின்றதுக்கு பார்த்துடலாம். இதுதான் நான் வந்து எடுத்திருந்த மாடல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே போல் ஆல்ரெடி வந்து ஒரு செயின் பெண்டன் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடகு வச்சதை வந்து திருப்பியிருந்தேன் அப்படின்னா மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பெண்டன் தான் இது. வந்து நான் வந்து தமைச்சு வாங்கியிருந்தேன். ஏன் அதே மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அம்மா வீட்டில் போட்டது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அது வந்து இப்போ உள்ள மாடல் மணி வந்து உடையாது. இது வந்து நமக்கு சொலக்கு அப்படின்ற மணி கிடக்கும். நம்ம வந்து போட்டுட்டு வந்து தூங்கலாம், ஒடியாது கொள்ளாது. அதனால் வந்து பாப்பாவும் நம்மளும் வந்து சேமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதையே கொடுத்துருந்தேன். பட் வந்து பெண்டன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின் பெண்டன் வந்து அது வந்து 1 பவன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை பவன் தான் இருக்கும். 4 கிராம் தான், கரெக்டாக சொல்லணும்னா 4 கிராமும். செயின் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 கிராமும். அதே போல் வந்து செயின் வந்து அது வந்து நமக்கு வந்து பார்வையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து பார்வை கம்மியாக இருக்கும், பட் நீளமாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் எடுக்கிறது தான் பெற்று ஆசாரிகிட்ட கொடுத்து தமைக்கிறது வந்து அது வந்து நமக்கு ஃபேக்காக இருக்கும். கொஞ்சம் வந்து கோல்ட் வந்து மச்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில். இது வந்து அந்த செயின் அம்மா எனக்கு வந்து ஆசாரிகிட்ட தான் தமைச்சு வாங்கியிருந்தாங்க. அதே போல் அதே ஆசாரிகிட்ட தான் நானுமே வந்து கொடுத்து வாங்கியிருந்தேன். நீளம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக 32 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட தான் இருந்திருக்கும். அதே போல் இது வந்து 916 தான், பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். வந்து மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இருந்தனால சரி பாப்பாவுக்கும் நமக்கு ஒன்றா வேணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் வந்து இந்த மாடல் எடுத்திருந்தேன். 5 பவனுக்கு நான் என்ன நினச்சேன்னா 4 பவனுக்கு 1 பவனில் பெண்டன் போட சொன்னால் வந்து செயின் வந்து ஈஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 1/2 கிராம் தான் கரெக்டாக இருக்கும், 1/2 பவுன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனால சரி 1/2 பவுனே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா அப்போ 1/2 பவுனே போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாடலில் என்ன ஒன்று அப்படின்னா கீழே அந்த இது இருக்குல்லையா அது வந்து ஒடிஞ்சிரும் நமக்கு. சரி பின்னாடி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக எப்படியோ தமைச்சு வாங்கியாச்சு. தமைச்சு வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு வழக்கமாக செய்கிற ஆசாரி தான். அதனால் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நிறையா நகை நம்ம அவங்கள்ட்ட தமைச்சு வாங்கி அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து எந்த பயமுமே இல்லாமல் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கூட ஜுவல் பாக்ஸ் கூட நமக்கு கொடுக்கல. இந்த ரோஸ் கலர் பேப்பர் இருக்குல்ல, இந்த ரோஸ் கலர் பேப்பரில் மடித்து ஒரு பர்ஸு நார்மல் சின்ன பர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. நமக்கு கடையில் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாக்ஸில் வரும். ஆனால் பட் இவங்கள்ட்ட ஒரு நாளும் நாங்கள் பாக்ஸில் அவங்க கொடுக்கவும் இல்லை, நாங்கள் வாங்கவும் இல்லை. அதனால் அதை பெருசு பண்ணிக்கல. இதை எப்படி வாங்கினேன் இப்போ உள்ள ரேட்டுக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு இப்போ நம்ம அதை பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 39 கிராமும் 400 மில்லியும் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா தங்கம் மட்டும் 39 கிராமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,29,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. தங்கத்துக்கான ரேட்டு மட்டும் கிராம் வந்து 11,000 ரூபாயா இருக்கும்போது நான் வந்து அந்த பைசா 2 லட்ச ரூபாயும் நான் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தேன் அப்படின்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5,24,500 வந்து எனக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இது கடையில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லலிதாக்கும் மலபாருக்கும் நான் கால் பண்ணி வந்து ரேட் என்ன வேஸ்டேஜ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து கால்குலேட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அங்கே வந்து இதை விட கிட்டத்தட்ட 10,000 ரூபா கூட
கூட தான் வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 10,000 வந்து இங்கே கம்மியாக வருது இல்லையா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு சரி இவங்கள்ட்டே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு 4,500க்கு ஃபைனல் பண்ணியாச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 38 கிராம் தாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடுனாலும் கூடும் குறைஞ்சாலும் குறையும், ஏன்னா இது சமைக்கிறது இல்லையா, அப்போ அப்படி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 38 தான் இருக்கும் அப்படின்னு நான் அதுக்கு மட்டும்தான் பைசா பார்த்துருந்தேன். 39,400ன்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு ரேட்டு கூட போனாலும் சரி ஓகே தான், நமக்கு நல்லா தானே கோல்ட்டு கூடியிருக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். அப்போ 5,24,500. அப்போ நம்ம கெட்டுனது 2 லட்சம் போக 3,24,500 நம்ம வந்து கெட்ட வேண்டியது இருந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஆசாரி தானே, நம்ம நகையை வந்து வாங்கிட்டு அடகு வச்சு மறுநாள் வந்து பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நானுமே நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அவங்கக்கிட்ட கடன் கேட்குறதுக்கு. சரி பணத்தை கெட்டாமல் நம்ம நகையை கையில் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தனால நான் என்ன நினச்சேன், ஒரு நாள் வட்டிக்கு வாங்கிடுவோம், வாங்கிட்டு ஈடு வச்சு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி 3,50,000 ரூபாய் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 3,50,000 ரூபாயை நான் ஒரு நாள் வட்டிக்கு நான் வாங்கிட்டேன். 3 லட்ச ரூபா, சாரி 3 லட்சம் இல்லை 3 லட்ச ரூபாயை நான் வாங்கிட்டு போயிட்டு இந்த 24,500 மட்டும் நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் நகையை கையில் வாங்கிட்டேன். கையில் வாங்கவுமே என்ன பண்ணிட்டேன், பேங்குக்கு போனேன். பேங்குக்கு போக இந்தியன் பேங்க் போயிட்டோம். அப்போ நம்ம ஊரில் வந்து பாண்டியன் பேங்க் இருக்குல்லையே, அங்கே போய் கேட்டதுக்கு சவரனுக்கு வந்து 60,000 ரூபா தான் வந்து தர்றதா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அமௌண்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு கை காசு போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கே 1,300,000 வட்டி இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்தியனுக்கு போனால் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு நமக்கு வந்து 70,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து மற்ற பேங்கில் ஒரு சவரனுக்கு 1 கிராம் குறைப்பாங்க, இங்கே அப்படி குறைக்கல. அதுக்கு தான் நான் இதையும் வந்து காட்டியிருக்கேன் அட்டையும். மொத்த எடை பார்த்தோம் அப்படின்னா 39. அவங்க நிகர எடை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 38க்கு எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 கிராமும் 400 மில்லியும் தான் வந்து அவங்க வந்து அந்த 400 மில்லியவே இதில் கொண்டே வரலை. அந்த 1 கிராம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே கம்மி பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ 1 கிராம்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருப்பாங்க, 9,100 கிட்ட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில, சவரனுக்கு 70 ரூபா அந்த கணக்கு தான், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட நான் ஷார்ட்ஸில் அது எவ்வளோன்னு கணக்கு பார்த்து நான் சொல்கிறேன். கரெக்டாக வந்து 38 கிராமுக்கான காசு நம்மக்கிட்ட தந்துட்டாங்க. எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னா கடன் தொகை பார்த்திங்க அப்படின்னா 3,50,000 ரூபா. டேட் பாருங்கள், நம்ம நேற்று தான் ஈடு வச்சுருக்கோம். சரியா, அப்போ நான் என்ன நினச்சேன்னா சரி நல்லதாக போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு 3,50,000 ரூபாயை நான் வச்சுட்டேன். எனக்கு தேவை 24,500 தான் தேவை. ஆனால் சரி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வட்டியும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பைசா தேவைப்பட்டனால சரி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு 3,50,000மே அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன மொத்த அமௌண்ட்டையுமே நான் வாங்கிட்டேன். 3,50,000 வந்து வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு நாள் வட்டிக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, அப்போ அந்த 3,00,000 ரூபாய்க்கு அந்த 3,00,000 ரூபாயை நான் அவங்களுக்கு கட்டிட்டேன். இந்த 24,500ஐயும் நான் ஆசாரிக்கு கொடுத்துட்டேன். கரெக்டாக என்கிட்ட எவ்வளோ மீதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25,500 எனக்கு இதில் மிச்சம் இருந்துச்சு. அது என்னோடய பர்சனல் தேவைகளுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன். கணக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம கை காசு 2 லட்சம் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். பேங்கில் நமக்கு 3 லட்சம் நமக்கு தந்துட்டாங்க. அப்போ நகை வந்து 5,24,500, நம்ம 2 லட்சமும் அப்புறம் பேங்கோட காசு சேர்த்து நமக்கு 5,500 கிடச்சிச்சு. நம்ம வந்து மீதி வந்து 5,24 போக நமக்கு வந்து 25,500 நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு கிடச்ச அமௌண்ட்டு. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு டவுட் இருக்கும், எதுக்காக தேவையில்லாமல் வந்து நகையை எடுத்து அடகு தானே வச்சுருக்கீங்க உங்கள் கையில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நகை ரேட்டு வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக போய்கிட்டுருக்கு. அப்போ ஜாஸ்தியாக போகிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ நியூ இயருக்கு முன்னாடி ஒரு வாட்சில் ரொம்ப கூடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ இதை இப்போ 5 பவுனுக்கான கால்குலேஷன் தான் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்றது கிடையாது.
ஒரு 2 பவனாக இருக்கட்டும், இல்லை 1 பவனாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அந்த காசை வச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் வட்டிக்கு வாங்கிட்டு நீங்கள் நகை எடுத்து ஈடு வச்சு கொடுத்துட்டு பைய அதை வந்து நம்ம திருப்பிக்கிடலாம். இப்போ இந்த 3.5 லட்ச ரூபாயுமே நான் எப்படி திருப்பலாம் அப்படின்றதுக்கான பிளான்மே நான் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ளே நான் திருப்பணும். அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்றதுக்கு அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணி நான் திருப்பணும் அப்படின்றதுக்கான பட்ஜெட்டுமே நான் இப்போ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையுமே அப்லோட் பண்ணுறேன். அதே போல் முக்கியமானது என்ன ஒன்று அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே வந்து அமௌண்ட்டு எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா கையில் ஒரு 300 ரூபா அவங்க வாங்கிட்டாங்க. அதே போல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 850 ரூபா பிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த 850 ரூபா மறுநாளே எனக்கு ஏறிட்டு, அது என்ன கணக்கு அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா இன்றைக்கி காலையில் அந்த 850 ரூபா நேற்று சொன்னாங்க அக்கௌண்ட்டில் வந்து பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 850 ரூபாயுமே இன்றைக்கி வந்து அக்கௌண்ட்டில் ஏறிட்டு கிரெடிட் ஆகிட்டு. ஸோ எனக்கு வந்து பெருசாக தெரியலை. வெறும் 300 ரூபா அவங்க கையில் வாங்கின அமௌண்ட் மட்டும்தான் போயிருக்கு. இதே பாண்டியன் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா தக்கன நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு விட்ருவாங்க. ஸோ அதே போல் ஏலத்தில் உள்ள நகை வந்து இந்தியன் பேங்க்கில் கிடைக்குமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் விசாரிச்சுட்டேன் சிஸ்டர், எங்கள் ஏரியாவில் கொடுக்குறது கிடையாது. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு கொடுக்காங்களா என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. எங்கள் ஏரியா சைடு பாண்டியன் பேங்கில் இந்தியன் பேங்கில் இல்லையா, அது கூட பாண்டியன் பேங்க்னு வருது, இந்தியன் பேங்கில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா விசாரிச்சுக்கோங்க. ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து நீங்கள் நகை எடுத்து ஈடு வச்சுட்டு நீங்கள் பணத்தை பே பண்ணிடுங்க. நமக்கு நகை கணக்குக்கு இருக்கும். நம்ம வந்து யாராச்சும் வந்து கல்யாணம் வைக்கணும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கல்யாண வட்டிக்கு கல்யாணம் முடியும் போது கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல வந்து பெனிஃபிட்டானது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.